அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி பேசும்போது அவர்களை பற்றி ரொம்பவும் கீழ்த்தரமாக அவங்களோட பாடி ஷேமிங்லாம் பண்ணி அவங்கள பற்றி சமூக வலைதளங்களில் முகத்தெல்லாம் மாற்றி வேறு மாதிரிலாம் போட்டு, அதாவது இந்த தோல்விக்கு முழு பொறுப்பே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதை தடவை நாங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப அதிகம் அளவுக்கு அதிகமாக போச்சு, சில இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு போயிருக்கு. அதனால இன்னைக்கு காலையில் போயிட்டு நாங்கள் இன்னைக்கு மாநகர ஆணையரை பார்த்து, அமல்ராஜ் அவர்களை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து, இது இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது, சமூக வலைதளத்தில் கொஞ்சம் டீசென்சி மெயின்டைன் பண்ணோம், பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம். நக்கீரன் கோபால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா, அவர் வந்து அபவ் எல்லாத்தோட அபவ் சஸ்பிஷன். அவர் ஒன்று கொடுத்துட்டாருன்னா உலகமே எடுக்கணும். அவர் கொடுத்தாருன்னு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி 1 மாசம் உள்ள என்ன யாரும் அவதூற இது என்ன ஆட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 பேரும் தூக்கிட்டு போறது. முதல்வர் பேசியிருக்காரு, நாங்க வேற ஏதோ வேலையில வந்துட்டோம், நாங்க அதிமுக பார்த்துட்டே இருந்தோம், இங்க ஒருத்தன் உள்ள வந்துட்டு ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி உள்ள வந்துட்டு அவன் வந்துட்டான்னு. இதெல்லாம் வந்து திமுக வந்து விட்டக்கூடாதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கத்துக் கொடுங்க. நீங்க தான் ஆட்சியில் இருக்கணும். தாவேக்கால வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல இடம் இல்லை, எல்லாரும் போங்க அப்படின்னு. விஜய்க்கும் எம்ஜிஆருக்குள்ள ஒரே வித்தியாசம்னா, விஜய் யாரும் எதிர்பார்க்க ஜெயிச்சிட்டாரு, எம்ஜிஆர் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஜெயிக்க போறாரு. அது 72 வச்சிருந்தாலும் சரி, 75 வச்சிருந்தாலும், 76 வச்சிருந்தாலும் எம்ஜிஆர் தான் அடுத்த சிஎம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. யார் சொல்லணும்? 3 மணிக்கு ஏங்க நீங்க 12 மணிக்கு சொன்னீங்க, 3 மணி ஆயிடுச்சு, கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, நீங்க போகாதீங்க சொல்லிருப்பாங்க இல்லையா? நேற்று பாக்யராஜ் அவர்கள் வந்தாரு, கூட்டம் இருந்தது, சிஎம் விஜய் வந்தாரு. ஒருவேளை அந்த கூட்டம் வந்து 10 லட்சம் கூட்டம், விஜயால உள்ள போனா வந்து அவரால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் சார் இன்னைக்கு தமிழிசை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு பதிவு வந்து நாங்க கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் இன்னைக்கு வெளியாச்சு. இந்த பாடி ஷேமிங் விவகாரம் அப்படிங்கறத பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன விவகாரம், எதற்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? இல்ல, சமீப காலமா முன்னாள் பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி பேசும்போது அவர்களை பற்றி ரொம்பவும் கீழ்த்தரமாக அவங்களோட பாடி ஷேமிங்லாம் பண்ணி அவங்கள பற்றி சமூக வலைதளங்களில் முகத்தெல்லாம் மாற்றி வேறு மாதிரிலாம் போட்டு, அதாவது இந்த தோல்விக்கு முழு பொறுப்பே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அதை வந்து பிஜேபிக்காரங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக வந்து பார்த்து பழக்கப்பட்டோம். ஆமாம், நீங்கள் வந்து உங்கள் எதிர்கருத்துக்கள் இருந்தால் டைரெக்டாக பேசுவாங்க. இது யாரோ சில பேர் வந்து விஷமிகள் வந்து வார் ரூம்லாம் வச்சுக்கிட்டு இது ஒரு வேலையை அவங்கள போலியா சித்தரிக்கிறது, நீங்க வந்து ரொம்ப மோசமா பேசுறது, எப்பவுமே அவங்க அதை பத்தி எப்பவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க தலைவராக இருக்கும் கூட அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த தடவை நாங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப அதிகம் அளவுக்கு அதிகமாக போச்சு, சில இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு போயிருக்கு. அதனால இன்னைக்கு காலையில போயிட்டு நாங்க இன்னைக்கு மாநகர ஆணையரை பார்த்து, அமல்ராஜ் அவர்களை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து, இது இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது, சமூக வலைதளத்துல கொஞ்சம் டீசென்சி மெயின்டைன் பண்ணோம், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம். நாங்க எவ்வளவு சொல்லி மோடி அவர்களை பத்தி எவ்வளவு சொன்னோம், எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போன திமுக ஆட்சியில ஒன்றும் பண்ணல. இந்த ஆட்சியில கொஞ்சமாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குன்னு கேட்டால் கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. காலையில போய் கொடுத்துட்டு வந்தோம். ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இது மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க பொலிட்டிக்கலா எதிர்கொள்ளுங்க. அதனால இந்த மாதிரி பர்சனலா பாடி ஷேமிங் பண்றது, அவங்க உருவத்தை கிண்டல் பண்றது, உருவ கேலிங்கிறதுலாம் வந்து நம்ம கிட்ட பாயிண்ட் இல்லை அப்படிங்கறது அவங்களே ஒத்துக்கிற மாதிரி. என்கிட்ட நீங்க தர்க்க ரீதியா ஏதாவது பேசுனீங்கன்னா, ஏன் பிஜேபியில் இருக்கீங்க, மோடி என்ன பெரிய நல்ல தலைவரா அப்படின்னு கேட்டா நான் திருப்பி வாயா பேசலாம்னு சொல்லுவேன். என் உருவத்தை கேள்வி பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்றது? நான் வந்து பயந்து போனோம். சரி, அவங்க அத்தனை பேர் இதுக்கு நம்ம போய் நிக்க வேண்டாம் அப்படின்னு அதுக்காக சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் அவங்க போக மாட்டாங்க. ஆனா அது தேவையில்லாம வந்து அவங்க குடும்பத்துக்கு சுற்றம் சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு தர்ம சங்கடமா நிலைமை வர்றதுனால இன்னைக்கு போய் ஒரு வழி இல்லாம கொடுத்துட்டு வந்தோம். கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இது இனிமேல் தொடரக்கூடாதுன்றது எங்களோட விருப்பம். ஏற்கனவே நீங்க மோடி அவர்களை பற்றி வந்து திமுக தரப்புல வந்து எவ்வளவு தரக்குறைவாக பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கோம். ஆனா பிரதமருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும் பொழுது நாங்க இல்ல அந்த பீரியட் வேற. நாங்க திமுக ஆட்சியில அப்படி நடந்துச்சு. நாங்க ஒரு இவ்வளவு பண்டில் வச்சிருக்கோம்,
லீகல் செல் சார்பாக நாங்கள் கிட்டத்தட்ட மோடி அவர்கள் பற்றி திமுக பீரியட்ல சொன்னோம். திமுக பீரியட்ல வந்து மோடி அவர்கள் என்ன பேசினாலும் வந்து சுத்தமாக கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண கடைக்கோழி ஊழியனை யாராவது திட்டா கூட நைட் ஒரு 10 பேர் 100 பேர் வந்து போலீஸ்ல வந்து மனோகர படத்துல வர சங்கிலாம் கட்டி நடு ரோட்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான அற்புதமான ஆட்சி அது போன தடவை இருந்தது. இப்ப இந்த ஆட்சி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா பார்ப்போம், நீதிமன்றத்துல போய் ஆக்ஷன் எடுக்க வைப்போம். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரியே வந்து முதல்வர் அவர்களை வந்து ஒருமையில் பேசினார், தவறுதலாக அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து உடனடியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு. உடனடியாகவே வந்து கைது நடவடிக்கை எடுத்திருக்கு தாவேகா அரசு. இதுல முக்கியமாக அவர் வந்து இது எனக்கு வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. ஆனா அதை ரத்து செஞ்ச உடனே கைது அப்படிங்கறது இந்த ஸ்பாட்ல நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொடக்கு போற நிமிஷத்துல கைது பண்ணிருக்காங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இந்த அரசாங்கம் எடுத்திருக்குன்னு வச்சுங்களேன். எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரையுமோ எந்த விதமான எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்வரோ பிரதமரோ அமைச்சர்களையோ ஜனாதிபதியோ கவர்னரோ அந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவதூறா பேசினா நான் உடனே அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டை நாங்க பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஆனா அது எல்லாத்துக்கும் வரணும். முதல்வர் மட்டும் ப்ளீஸ் பண்றதுக்கு வரக்கூடாது. ஏன்னா இதுல கூட முதல்வர் பண்ணிருப்பாருன்னு தெரியல. முதல்வர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அண்ணே உங்களை பேசிட்டாங்கண்ணே அதை அப்படியே சும்மா இருப்போன்ற மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. அப்படி இந்த அளவுகள் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு நாங்க பிரதமரை பத்தி நாளைக்கு நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுங்க அவர் அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னு, அதுக்கு இதே மாதிரி ஆக்ஷன் விரிவா இருக்கணும். கவர்னர் மேலேயும் எடுக்கணும். ஏன்னா அவரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அது எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் இனிமேல் செயல்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணமா நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து எங்களை பயமுறுத்துறாங்க, எங்களை வந்து எவ்வளவோ அடிக்கிறாங்க. இதுல வந்து ஏவா வேலு அவர்களுக்கு மேல வந்து 10 நாட்களுக்கு முன்னாடி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போய் வந்து நிறைய அரசல் எல்லாம் பண்ணி ஒரு 40 லட்சத்தை கையில எடுத்துட்டு வந்ததா சொல்றாங்க. ஆனா அவரு ₹1 கூட எங்க வீட்டுல இருந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு ஏவா வேலு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பேட்டி கொடுத்தாரு. ஆனா திமுக அடுத்தடுத்து இப்ப சேகர் பாபு வீட்டுல ரைடு போக போகுது, மேயர் பிரியா வீட்டுல, அடுத்தது செந்தில் பாலாஜி வீட்டுல அடுத்தடுத்து பெயர்கள் பட்டியல் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் வந்து எங்களை அச்சுறுத்தல்னால வந்து தாவேகா அரசு வந்து பயமுறுத்த பாக்குது, திமுக அழியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உதயநிதி பேசுறாரு, RS பாரதி, ரகுபதி, ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு இன்னைக்கு படிப்படியா வந்துகிட்டே இருக்கு. இது அடுத்தது எந்த நிலையில போய் முடியும் சார்? அவங்க பேசும்போதே அவங்க நடக்கும் தெரியுது இல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி செய்யறதுக்கு யார் முன்னுதாரணம்? ஏதாவது ஊன்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் யார் கொண்டு வந்தது? போனது ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை தான் நம்ம பேசியிருக்கோம். ஒண்ணுமே இல்ல. ஒரு நக்கீரன் கோபால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா? அவர் வந்து அபவ் எல்லாத்தோட அபவ் சஸ்பிஷன். அவர் ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா உலகம் எடுக்கணும். அவர் கொடுத்தாருன்னு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி 1 மாசம் உள்ள என்ன யாரும் அவதூறா இது என்ன ஆட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 பேரும் தூக்கிட்டு போறது. நீங்க சொன்னீங்க அதை பண்றாங்க, அவ்வளவுதான். ஏன் பதட்டப்படுறீங்க? அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வந்தா வலிக்குது இல்ல, அடுத்தவங்க வந்தா மட்டும் எப்படி வந்தது? என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே இல்லை. அதாவது திருமாவளவன் ஒரு கூட்டத்துல பேசுறத பார்த்து இது என்ன, இது நேற்று வரைக்கும் இப்படி பேசுறீங்க இன்னைக்கு இப்படி பேசுறீங்கன்னு சொன்னதுக்கு SC/ST வழக்கு. அதாவது திருமாவளவன் அவர்கள் கட்சியை விமர்சித்தாலே SC/ST வழக்கு. அது என்ன அர்த்தம்னு தெரியல. அதுல வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க 1 மாசம். இப்படிதான் அராஜகம் பண்ண திமுக வந்து இப்போ உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த அரசாங்கம் கரெக்டா யார அவதூறா பேசினாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு அளவுகள் எடுத்தாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனா இன்னைக்கு ஏவா வேலு அவர்கள் வந்து சம்மன் அனுப்பியும் அவர் வந்து இன்னைக்கு ஆஜராகவே இல்லை. சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. என்னன்னா அது கண்ணு கணத்துறதுக்குள்ள சிங்கப்பூர் அதுவும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு ஹார்ட்டுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி? ஹார்ட் நிறைய பிரச்சனை வரும் பாருங்க இனிமேல் திமுக காரங்களுக்கு. அவங்களுக்கு என்னென்ன பாகங்கள்ல வேலை செய்யுதுன்றது இப்ப இனிமேல் தெரியும் பாருங்க. ஒவ்வொருத்தர் ஹாஸ்பிட்டல் போவாரு, ஒருத்தர் மயக்கம் போட்டு விடுவாரு. எப்படி இருக்கும் என்னங்க? அதாவது சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கொள்ளடிச்சாலே கண்டுபிடிக்கிறது தான் போலீஸோட வேலை. ஊழலுக்கு கொள்ளடிச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இன்னும் தாமோதர் பர்சனே ஒன்னும் அரெஸ்ட் பண்ணலான்னு தெரியல எனக்கு. அவரும் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவரும் அன்னைக்கு வந்து ரொம்ப தரக்குற முதல்வர் பேசியிருக்காரு. நாங்க வேற ஏதோ வேலையில வந்துட்டோம், நாங்க அதிமுக பார்த்துட்டே இருந்தோம், இங்க ஒருத்தன் உள்ள வந்துட்டு ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி உள்ள வந்துட்டு அவன் வந்துட்டான்னு. இதெல்லாம் வந்து திமுக வந்து விட்டக்கூடாதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கத்துக் கொடுக்குது. நீங்க தான் ஆட்சியில் இருக்கணும், வேற எவன் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களை கண்டபடி திட்டுவீங்கன்றது என்ன விதையான ஒரு அப்ரோச்? அது யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். அதே பாருங்களேன், எடப்பாடி அவர்கள் முதல்வர் வந்தாங்கன்னா கண்டபடி அவங்க பிறப்பு அவங்க அப்பா அம்மா என்னன்னு பேசுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் தானே மக்கள் புனிதர், அவரை தூக்கி மேல குறைச்சு நாங்கெல்லாம் கை கட்டி கும்பிடணும். இது என்ன வகையான ஆட்டிடியூட்? இப்ப விஜய் வந்தது
ஆமா விஜய் வந்தது எங்களுக்கும் ஏத்துக்க முடியல, நாங்களும் எதிர்கட்சி, நாங்களும் அதை ஒத்துக்கல. ஆனா மக்களோட தீர்ப்பு, அவர் முதல்வர், உங்களுக்கு வேணும்னாலும் அவர் தான் முதல்வர், இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கலாம் அவர் தான் முதல்வர். அதை ஏத்துக்கிற பக்கம் இருங்க பாருங்க. இவரெல்லாம் வந்து கண்டவன்லாம் வார்த்தை சொல்றாரு, இவரெல்லாம் வந்துட்டான், யாரோ வந்துட்டானுங்க. ஒரு சட்டசபையில மாண்பு இருக்கா, என்ன மாண்பு? இவங்க மாண்பு நமக்கு தெரியாது என்ன பண்ணாங்கன்னு. அதெல்லாம் இவங்க எல்லாம் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் சரியான பாதையில போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா கனிமொழி அவங்க சொல்றாங்க சார், பாஜக வட மாநிலங்கள்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு தூய்மையான வாஷிங் மிஷின் மாதிரி தமிழகத்திலும் விஜய் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் சரியா அங்க போய் வந்து தூய சக்தி உள்ள போய் தீய சக்தி உள்ள போய் தூய சக்தியா வருது. அப்படி ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்ச பாஜகவுக்கு இந்த அளவுக்கு செய்யலாமான்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க கனிமொழி அவர்கள் பேசும்போது கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இவங்க விஜய் அவர்களுக்கு வாஷிங் மிஷின் போன உடனே அந்த வாஷிங் மிஷின் உள்ள போயிட்டு வெளியில வந்து அவனும் பதவி கொடுக்கல, அங்க அப்படிதான் இருக்கு. ஆனா இவங்க செந்தில் பாலாஜி என்ன முக்கியத்துவம், பதவி மட்டும் இல்ல என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நைட்டு 12 மணிக்கு சிஎம் பார்த்துட்டு வந்தாரு. அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு சிஎம் பின்னாடி இருக்கிற பழைய ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி இருக்கிற எத்தனை பேர் யாருன்னு பாருங்க. எல்லாம் 15 பேர் யாரு பாருங்க, எல்லாம் அதிமுக. அவங்க எந்த வாஷிங் மிஷின்ல போட்டாங்க? இப்ப நீங்க இருக்கிற அந்த அமைச்சர்கள் மீது நீங்க உங்க அப்பா, அதாவது ஸ்டாலின் அவர்கள் அப்பா இருக்கும்போது ஓல்டு குற்றச்சாட்டு சொல்லியா? அப்ப இருந்த முத்துசாமி மேல சொல்லியா? கே சார் மேல சொல்லியா? நீங்க சொல்லணும்னு சொல்லுங்க. அது என்ன வாஷிங் மிஷின் என்ன கிடைக்கும் நான் சொல்றேன். அந்த வாஷிங் மிஷின் அங்க நீங்க எங்க வாங்கினீங்களோ அதே இடத்துல தான் விஜய் வாங்கியிருக்காரு. கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு குதிரை பேரம் நடந்திருக்கு, எம்எல்ஏக்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா உதயநிதி வந்து சட்டப்பேரவை நடப்பதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு இப்போ நேற்றைய தினம் 5 பேர், இன்றைய தினம் 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேருக்கு மேல வந்து திருநாவுக்கரசு IPDSல இருந்து அவர் எல்லாருமே வந்து கைது செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமாக அவங்க இன்னைக்கு விசாரணையில சொன்னது என்னன்னா, எங்களுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் நிறுவனம் இருக்கு, 180 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க, உங்களால முடிஞ்ச எம்எல்ஏக்களை வந்து தாவேக்கால இருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க திமுகவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேரும் சொல்லிருக்காங்க. பட் வந்து ஆனா இன்னும் அந்த நிறுவனத்தினுடைய பெயரை வந்து வெளியிடல. எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்தை போய் விசாரிச்சு அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும். இவங்க எல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பேசுனவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. பேசுனதை வச்சு அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அது திமுக உண்மையிலேயே குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருந்தா அது கண்டிக்கத்தக்கது தானே. அது உண்மையில அது வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய கரெக்ட் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணது. ஏன்னா தாவேக்கா எம்எல்ஏட்ட போய் வேலை பேசி 30-35 கோடின்னு சொல்றாங்க, அப்புறம் 50 கோடின்றாங்க, 180 கோடின்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா அது கண்டிக்கத்தக்கது தானே. ஏன்னா அதுக்கு இருக்க வாய்ப்புகள் அவனுக்கு தெரிஞ்சு இருக்கலாம். ஏன்னா அந்த நேரத்துல 107 இருக்கும் போது ஒரு 10 பேர் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அந்த ஆட்சி வர முடியாம அளவுக்கு போய் மீண்டும் கவர்னர் ஆட்சி வந்து திருப்பியும் வர்றதுக்கு மத்த கட்சிகள் ஆசைப்பட்டு இருக்கலாம். அதனால அதுல விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தார்ல சார், 6 மாசத்துக்குள்ள வந்து கண்டிப்பா இன்னொரு தேர்தல் வரும், இந்த ஆட்சி கவலம்னு சொன்னாங்க. அது குருகுருப்புக்காரன் சொல்ற மாதிரிங்க. அது வந்து அவரோட ஆசையை வெளியில சொல்றது. நான் ரொம்ப நாள் இருக்க முடியாது, என்னால பதவி இல்லாம இதற்காகதான் இவர் சொல்லி இருப்பாரோ அப்படின்னு வந்து அரசியல் அவர் எல்லாம் பண்ணிருப்பாருங்க. இப்போ அது இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இருக்கு பாருங்க, இது வந்து பெக்யூலியரான விஷயம். ஸ்டாலின் வந்து அதை பண்ணிருப்பாரான்னு கேக்குறீங்க. இவர் வந்து அவருக்கு போன் பண்ணி நாங்க 2 சேர்ந்து அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு கேட்டாங்க. 2 பேரும் வேணான்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சிஎம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு இவங்க போய் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அங்க போனதெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு தான். ஆனா அவங்க போட்டிருக்க சட்டம் எல்லாம் என்னோடது, நான் தான் அமுச்சு விட்டேன் இங்க இருந்து இவரு சொல்ல. நாங்க அங்க மந்திரி பதவியா தான் இருப்போம், ஆனா எங்க காலெல்லாம் அந்த பக்கம் இருக்குது, எர்த்தெல்லாம் அந்த பக்கம் கொடுத்துருக்கோம், மந்திரி பதவி மட்டும் தான் இங்க, விசுவாசம் எல்லாம் நாங்க அறிவாரத்தை காமிக்கிறோம்னாங்க. இப்ப கேட்டா நாங்க 2 பக்கம் இல்லைன்னாங்க. இதுல வைகோ பெஸ்ட், பிரச்சனையே இல்லை, டைரக்டா வந்தாரு, அங்கேயே வாய முட்டு இருந்தீங்க. எவனாவது கூட்டணி கட்சியில் இருக்கும்போது உண்மையை பேசுவானான்னாரு. அங்க இருக்கும்போது ஏன் ஊழல் எல்லாம் சொல்லியாங்கன்னா எப்படியா பேச முடியும் கூட்டணியில் இருக்கும்போது? இன்டெரக்டா என்ன சொல்றாருன்னா நாங்க எவ்வளவு பெனிஃபிட்டா இருந்தாங்க அதை எப்படி வெளில சொல்ல முடியும் அப்படிங்கிறது அருமையா இருக்கு. இந்த தாவேகா வெற்றி வந்து திமுக கூட்டணியோட உண்மையான முகம் இருக்கு பாத்தீங்களா. உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி பிரிக்க முடியாது, ரத்தத்தால் இணைந்தது, நாளங்களால் இணைந்தது எல்லாம் பட்டு தூக்கி போட்டார்ல தாவேகா. இங்க இருந்து சின்ன ஒரு சாக்லேட் காமிச்ச உடனே டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் வந்துட்டாங்கல்ல. அது கடைசியில இருந்ததுதான் இருக்கிறதே டாப் வந்து வைகோ தான். அவரோட உண்மையான அவரோட ஸ்டாண்ட் எடுத்தது வந்து மக்கள் விழுந்ததும் சிரிக்கிறாங்க. இல்ல ஆனா இவங்க எல்லாருமே வந்து அங்க ஆதரவு கொடுக்க சொன்னாங்கன்னு வந்தாங்க. ஆனா இப்ப எல்லா தோழமை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இப்ப திமுக என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு வந்து ஒரு திமுக விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா. நாங்க எல்லாத்தையும் விலகிட்டோம், நாங்க எல்லாரும் விலகிட்டோம், நாங்க எல்லாம் சேர்ந்து இந்தி கூட்டணியில சேர போறோம்ட்டாங்களே. அது இன்னைக்கு இவர் சொல்லியிருக்காரு, RS பாரதி சொல்லியிருக்காரு, இப்பேற்பட்ட ஒரு ராகுல் காந்தியை போய் எங்க தலைவர் வந்து இன்னசென்டா
பிரதமர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு கன்னிங்கா ராகுல் காந்தி வேலை செஞ்சுட்டாருன்னு இன்னைக்குதான் உண்மையை தெரிஞ்சிருக்காரு. காங்கிரஸை பத்தி இன்னைக்குதான் முழுமையா தெரிஞ்சதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இன்னைக்கு வைகை செல்வம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க சார். நான் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே நான் விலகிக்கிறேன். அதிமுக எப்படி ஒரு கட்சி, ஆனா தான் மட்டும்தான் அந்த இயக்கத்துல இருக்கணும், என்ன தவிர வேற யாரும் இல்ல அப்படிங்கிற அந்த தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனாலயே நான் இந்த கட்சி விட்டு விலகுறேன்னு வைகை செல்வன் சொல்லியிருக்கிறாரு. அதாவது எடப்பாடியை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறாரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்சது உள்கட்சி விவகாரம் சரியாயிரும், அவங்களுக்குள்ள சரி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நடக்கிற இந்த ஒரு மாசம் நடக்கிற அரசியல் சினாரியோ பாத்தீங்கன்னா எதுவுமே கணிக்க முடியாம தான் இருக்கு. நேற்று கூட விஜயபாஸ்கர் எல்லாம் போய் முதல்ல சேர்ந்துட்டாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் புஷியானது முன்னாடி சேர்ந்தாங்க, ஆதவர்ஜுனா முன்னாடி சேர்ந்தாங்க. முதல்ல ஒரு 3 நாள் முன்னாடி இல்ல நாங்க அவர் மட்டும் சேரணும் போது கன்வென்ஷன் ஹால் ரெடி பண்ணுங்க, மகாபலிபுரத்துல ஒரு 5000 பேரை கூட்டுவாங்க, அப்பதான் விஜய் வருவாருன்னு முதல்ல சொன்னாங்க. அவரே சொன்னாரு நாங்க இங்க சேர மாட்டோம், கன்வென்ஷன் ஹால்ல மகாபலிபுரத்துல பெரிய லெவல்ல ஆளை கூட்டு பண்ண போறோம், 5000 பேர் கூட்டு இன்னைக்கு பயங்கர செலவு எல்லாம் பண்ணி நேற்று பண்ணாங்க. அதான் விஜய் வரல. அது ஓரளவு பாராட்டத்தக்கதாகவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயபாஸ்கரும் எல்லாரும் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதுனால ஒரு சிஎம்மா போய் நான் போய் அவங்களை கூட்டு வந்தேன்னா அது விசாரணைக்கு பாதிப்பா இருக்கும்னு நினைச்சாரோன்னு தெரியல. அது இப்ப நடக்கிறதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே எதையுமே புரியல, எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு. ஒரு மாதிரி கலங்கலா இருக்கு. இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் ஆனதான் எல்லாம் செட்டில் ஆகும். நடக்குதுன்னு தெரியல. தாவேக்கால இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல இடம் இல்ல, எல்லாரும் போங்க அப்படின்னு. அப்பவும் பிளாக் கலர் டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போற மாதிரி இப்படி ஒரு கட்சிக்கு அளவுக்கு அதிகமான ஆளுங்கள் போய் சேர்றதுன்றது என்னைக்கும் ஹெல்த்தியானது கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஜெயிக்கும் போது கூட பெரும்பான்மையெல்லாம் ரொம்பலாம் அறுதி பெருமை அப்படிதான் ஜெயிக்கல, 130 அந்த மாதிரி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்ப எம்ஜிஆர் மிகப்பெரிய, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சு ஜெயிக்க போறாருன்னு. விஜய்க்கும் எம்ஜிஆருக்குள்ள ஒரே வித்தியாசம், விஜய் யாரை எதிர்பார்க்க ஜெயிச்சிட்டாரு, எம்ஜிஆர் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஜெயிக்க போறாருன்னு. அது 72 வச்சிருந்தாலும் சரி, 75 வச்சிருந்தாலும் 76 வச்சிருந்தாலும் எம்ஜிஆர் தான் அடுத்த சிஎம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 77 சிஎம் எலெக்ஷன் வச்சதுனால அவர் 77 சிஎம் ஆனாரு. ஆனா மக்களுக்கு எல்லாரும் தெரியும் இந்த வேலை எம்ஜிஆர் தான் வர போறாருன்னு. அவரும் 130 சீட்டு வந்தா கூட இந்த அளவுக்கு ஷிஃப்ட் இல்ல. டிஎம்கே முக்கிய தலைவர் தான் போச்சு. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, நெடுஞ்செழியன் மாதிரி, பாபு சண்முகம் மாதிரி, இந்த மாதிரி ஆளுங்க தான் அங்க போனாங்க தவிர சின்ன அப்படியே டோட்டல் டிவிஷன் ஆஃப் பார்ட்டின்னு அது மாதிரிலாம் போல. அப்போ டிஎம்கேல இருந்து போல, கம்யூனிஸ்ட் போல, காங்கிரஸ் போல. இப்ப போன ஒரு சாதாரண வெற்றி தான் எனக்கு தெரிஞ்சு, எதிர்பாராத வெற்றி. எனக்கு நான் புரிஞ்சுங்க வார்த்தை என்னன்னா எதிர்பாராத வெற்றி. ஆனா வெற்றி சாதாரண வெற்றி. 107ன்றது ஒரு தம்பிங் மெஜாரிட்டிலாம் கிடையாது, மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு. ஆனா ஏன் அதை டாப்பா சொல்றோம்னா அவ்வளவு எதிர்பார்ப்பு, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கட்சி 107 வந்துருச்சு, அது எல்லாருக்கும் பிரமிப்பு. ஆனால் 130-40 எடுக்கல, 107 தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு இவ்வளவு போய் நீங்க நான் இது மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள ஓடுற மாதிரி அந்த பனையூர் ஆபீஸ் உள்ள போற மாதிரி ஹெல்த்தியான அன்ஹெல்த்தியா நான் பாக்குறேன். இது இப்படி போனது நான் எந்த ஒரு கட்சியின் மீதும் இப்படி ஆர்ப்பரிச்சு போய் வேற அளவுக்கு விழுந்தீங்கன்னா அது கொள்கைக்காக கிடையாது, முழுக்க முழுக்க சந்தர்ப்பமா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, RS பாரதின்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த கரூர் விவகாரத்துல ஆதவர்ஜுனா இந்த எல்லா அதிமுகவில இருந்து அங்க சேர்ந்த தலைவர்களுடைய மத்தியில பேசும் பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னாரு, நாங்க திமுகவை விடமாட்டோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த கரூர் விவகாரத்துல எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை கண்டிப்பா திமுகவுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா RS பாரதி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு சார், ரகுபதி அதே தான் திருப்பி சொல்லியிருக்கிறாரு. இவர் ஆதவர்ஜுனா A1 குற்றவாளி, நிர்மல்குமார் A2 குற்றவாளின்னு சொல்லியிருக்கிறாரு சார். இது எப்படி பாக்குறது? அது கரூர் விவகாரத்துல தனித்தனியா பிரிச்சு குற்றம் சாட்டிக்கிறாங்களே. இல்ல, அவங்க முதல்ல இருந்து தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்னன்னா, நாங்க கரெக்டா போனோம், போலீஸ் பண்ண மிஸ்டேக்னால போலீஸ் அளவுக்கு அதிகமான ஆளுங்களை ஒரு இடத்துல குழும வச்சதுனால, முதல்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணாததுனால நான் விஜய் அங்க போறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் கூட்டம் அதிகமா போச்சு. இதுல நாங்க என்ன பண்ணோம், யாரோ ஒருத்தர் அங்க கூட்டத்துல சின்ன ஒரு இது பண்ணதுனால, ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால கூட்டம் ஸ்டாம்பீட் வந்துருச்சுன்றது அவங்களோட ஸ்டாண்ட். இவங்க முதல்ல இவங்க திமுகவோட வேலை என்னன்னா, முதல்ல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ற யாரா இருந்தாலும் அவரால் தானே ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட ஒருத்தர் வராரு, செலிபிரிட்டி வராருன்னா வர்றவருக்கு எத்தனை கூட்டம் வரும்னு அவருக்கு தெரியாது. கண்டிப்பா நாளைக்கே இப்ப விஜய் கூப்பிடுறீங்க, அவ்வளவுக்கு ஸ்டாலின் நாளைக்கு கூப்பிடுறீங்க, ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன், ஸ்டாலின் கூப்பிடுறீங்க, நாளைக்கு வராரு, எங்கன்னா அண்ணா ஒரு சின்ன ஒரு கபடி விளையாட்டுன்னா வராரு, அவர் வரும்போது இன்னும் ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு வருவாரு.
அவர் அறியாம தெரியும் 5000 பேர் வந்துட்டாங்க வச்சுங்க. அவர் அறியாம அந்த 5000 பேர் செத்துட்டாங்கன்னா ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண முடியுமா? 5000 பேர் வர்றதா 50 பேர் வர்றதா 5 லட்சம் பேர் வர்றதான்னு பார்க்க வேண்டியது யாரு? போலீஸ். அதுவும் 5 லட்சம் டப்புன்னு நாலந்து குதிச்சிட மாட்டாங்க. ஓவர் நைட்ல திடீர்னு நடந்து வர மாட்டாங்க. ஒவ்வொருத்தரா சேருவாங்கல்ல, இருங்க இந்த மைதானம் வந்து 5000 பேர் தான் தாங்கும், நீங்க 50000 பேர் வராதிங்க போங்கன்னு சொல்ல வேண்டியது போலீஸோட வேலை. நாங்க அங்கிருந்து அதை சொல்லிட்டு இருக்கோம், போலீஸோட மெத்தனம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. அதை ஆதவ அர்ஜுனாவும் சொல்றாரு, விஜயும் சொல்றாரு. ஆனா திமுக உள்ள புகுந்து நாங்க சொல்ற நீதான் காரணம்னு ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறை கொடுத்தாங்க பாருங்க. அதுக்கு ஒரு வழக்கு விசாரிச்சுன்னு போட்டாங்க. அதுக்கு சிபிஐ போயிடுச்சு. சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பொய் வழக்கு போட்டுட்டு அதுல நீ குற்றவாளி, நீ A1 A2 அதனால அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம். விஜய் கரூருக்கு போவதற்கு முன்னாடியே கைது நடவடிக்கை செந்தில் பாலாஜி மேல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. ஒவ்வொரு திமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கைது நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, அவங்க ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு துரோகம் எங்களுக்கு பண்ணிட்டாங்கன்றாங்க. அநியாயம் பண்ணிட்டீங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? விஜய் ஒரு ஸ்டார் 12 மணிக்கு வர வேண்டியது 3 மணிக்கு போயிட்டாரு. 12 மணிக்கு வர்றது 3 மணிக்கு போனா வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய யார் சொல்லணும்? 3 மணிக்கு ஏங்க நீங்க 12 மணிக்கு சொன்னீங்க, 3 மணி ஆயிடுச்சு, கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, நீங்க போகாதீங்க சொல்லிருப்பாங்க இல்லையா? நேற்று பாக்கியராஜ் அவர்கள் வந்தாரு, கூட்டம் இருந்தது, சிஎம் விஜய் வந்தாரு. ஒருவேளை அந்த கூட்டம் வந்து 10 லட்சம் கூட்டம் விஜயால உள்ள போனா வந்து அவரால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல பரவாயில்ல வர சொல்லுங்க, விஜய் வர சொல்லுங்க, என்னங்க அப்படி சொல்லிருப்பாங்களா? போலீஸ் என்ன சொல்லிருக்கோம், ஐயா அங்க போகாதீங்க, உன்ன கூட்டம் உரையில. இதான போலீஸோட வேலை, மானிட்டர் பண்றதுதாங்க போலீஸோட வேலை. அதை பண்ணாம விட்டுட்டு அவர் மேலேயே யார் அங்க வந்தாரோ அவர் மேலேயே போட்டது அவங்க கோவம் இருக்குண்ணா. எங்க தலைவர் மேலே என் மேலேயே போட்டீங்கன்னா, அதுவும் நிர்மல்குமார் எல்லாம் 10 நாள் அப்ஸ்காண்டிங் வந்தார். அப்ப அந்த வழி அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த வழி வந்து கரெக்டா ஆட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உண்மையான விஷயத்தை வெளில கொண்டு வரேன், நீங்க நானா பாத்துக்கலாம், சிபிஐல வழக்கு இருக்கோம், அமைதியா இருக்கும், சிபிஐல மட்டும் எங்களை அக்யூட்டல் பண்ணட்டும் நாங்க அப்படின்றது நார்மலான விஷயம் தானே. பழிவாங்கிறதெல்லாம் பத்தி திமுக பேசலாமா? அது ஜோக்கா இருக்கு. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து வன்னியரசு ஆளுநருக்கு அவர்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வந்து வைகை ஆற்றை சுத்தம் செய்யணும் அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரளணும்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வந்து அப்படி இல்லை என்றால் ஆளுநர் மாளிகை அதை கையில் எடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த புதிய கல்விக் கொள்கை, PM ஸ்ரீ திட்டம், அது மட்டும் இல்லாம ஆதி திராவிடர்களுக்கான கல்வி முக்கியமான அடிப்படை தேவைகள் எல்லாமே சொல்லியிருந்தாருங்க சார். இதுக்கு வன்னியரசு அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. CTR ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஆளுநர் அப்படிங்கிறது மேனேஜரை விட கொஞ்சம் சும்மா பதவி அது அப்படின்னாரு. நீங்க அரசாங்கத்தினுடைய வேலைகள் எல்லாம் ஆளுநர் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னா, எந்த மாதிரி ஆளுநர் இருந்தாலும் கோவப்படுறாங்க. முழுக்க ஆளுநர் தலையிட்டாலும் ஆளுநர் சரியில்லை, தலையிடாத ஆளுநரும் சரியில்லை. ஆக மொத்தம் ஆளுநர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. வன்னியரசு வந்து எப்பவுமே அவரோட அந்த இது அவரோட அந்த இது இருக்குல்ல, அந்த கல்ட் அது உள்ள எப்பவுமே தனித்தமிழ்நாடு, நீ யாரு என்ன கேட்கறதுக்கு, நாங்க என்ன சாதாரண ஆளா, வடக்கு வாழ்வு தெற்கு தேய்க்கிறது, தனித்தமிழ்நாடு, நீ என்ன இது ஆரியர் பார்ப்பனர், ஆரியர் திராவிடர், இது மாதிரி பேசுறவர் அவருக்கு வந்து கவர்னர் பிடிக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். கவர்னர் அவரு பிடிக்கணும் தான் கவர்னர் விட்டு வரான்னு இவ்வளவு பேச என்ன பண்ணிருந்தா, கவர்னர்கிட்ட போயிட்டு நீ கொடுக்குற பதவி எனக்கு வேணாம், நீ கொடுக்குற பதவி வேணாம், எனக்கு ஒரு தமிழர் எழுச்சி தமிழர் என்னைக்கு கவர்னர் ஆகிறோம் அன்னைக்கு தான் மந்திரி பதவி ஆகணும்னு சொல்லிருக்கணும். மந்திரி பதவினா மட்டும் ஊர்ந்து போயிட்டு யார்ட்டா அவர் யாரா இருந்தா என்ன, முகர்ஜியா இருந்தானா பானர்ஜியா இருந்தானா, எனக்கு முதல்ல பதவி கொடுக்கணும் போது வாங்கிறது, வாங்கி வெளில வந்ததுக்கு அப்புறம் அவரை மீசையை முறுக்கிட்டு கவர்னர் ஒழுங்காருக்கு சொல்லு அப்படிங்கிறது, இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு தெரியல. கவர்னர் என்ன சட்டம் ஒழுங்கா பாத்துங்க, இல்லைன்னா நானே துப்பாக்கி எடுத்துக்கணும்னு சொன்னாரா? வைகை ஆத்த கிளீன் பண்ணுங்க, இத்தனால மோசமா பண்ணுங்க. நாங்கெல்லாம் மாணவர்கள் சேர்ந்து, மாணவர்கள் பண்ற தப்பு இல்லையே, NCCன்றது தானே, அதான் இந்த மாதிரி சோசியல் வேலை பண்றதுன்னு NCC வேலை, அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஏன் கோவம் வருது? CT நிர்மல்குமார் என்ன வந்து ஒரே 1.5 மாசத்துல என்ன அவருக்கு அவ்வளவு இது, ஆளுநர் அவர் வேலையை பார்க்கட்டும், அவர் வேலையை தான் பார்ப்பாரு, உங்க வேலையும் சேர்த்து பார்ப்பாரு. சில நேரத்துல பாக்கலாமா, தப்பு பண்ணுங்க உங்களுக்கு சேர்த்து பார்ப்பாரு. இந்த ஆளுநர் சீன்றது, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சீன்றது, அங்க போய் அமைதியா இருக்கிறது, இங்க வந்து நான் யார் தெரியுமா அப்படி மீசையும் இருக்கிறது, இதெல்லாம் திமுகவே பார்த்துட்டோம். இதெல்லாம் இல்லாம வேற ஒரு அரசியல் வேணும் தான் மக்கள் உங்களுக்கு. செந்தில் பாலாஜியும் டெல்லிக்கு போற மாதிரி தான் ஒரு செய்திகள் இல்லைங்க. இவங்க எல்லாருமே வந்து இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு. இதுக்கு நீங்களும் விதிவிலக்கா இருப்பீங்கன்னு நினைச்சோம். இல்ல நாங்களும் அதே குட்டியை ஓட மாட்டேதான். இங்க பேசும்போது நான் யார் தெரியுமா, நான் தமிழங்கிறது தாண்டி போனதுக்கு அப்புறம் ஐயோ நான் இந்தியாங்கிறது, இதெல்லாம் வேணாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடல, வித்தியாசத்துக்கு மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதை மட்டும் அவங்க பாக்கட்டும். திரும்பி பழைய மாதிரியே இருமொழி கொள்கை, திருப்பி அதே கவர்னர் எதிர்ப்பு, ஆட்டுக்கு தாடி எதிர்க்கு, நாட்டுக்கு கவர்னர் எதிர்க்கு, இந்த மாதிரிலாம் பேசினா மக்கள் வெறுத்துருவாங்க. உங்களை நம்புற ஒரே ஒரு விஷயம் ஊழல ஒழிப்பீங்கன்னு. அதை ஒழிக்கலன்னா நீங்களும் 300 திமுக தான்.